ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இவ ஒவ்வொரு முட்டையை உடச்சி பவுலில் ஊற்றிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? முட்டை ரோஸ்ட் பண்ணலான்னா 5 முட்டை எடுத்தேங்க. 5 முட்டையுமே கிராக் ஆகிருக்கு. அப்போ இன்னும் என்ன பண்ணேன், இதை வேக வச்சாலும் வேஸ்ட்டாக போயிடும், அப்படி தானே? அப்போ என்ன பண்ணால் பிளான் பண்ணி ஒவ்வொரு பவுல்லையா முட்டையை ஊற்றி இட்லி குட்டு இருக்குல்ல, அதுக்கு உள்ளாடி வச்சு மூடி போட்டு அதை வேக வச்சுட்டேன். இப்போ என்ன, 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பல்லாரி எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அதையும் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருவோம். அது நல்லா வெந்ததுமே தக்காளி இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம். தக்காளியும் பல்லாரியும் நல்லா வெந்த உடனே அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்ருவோம். அப்புறமா கொஞ்சமாக மல்லிப்பொடி, வத்தல் பொடி, கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடி, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ என்னென்னா பச்சை வாசனை போகணும் தெரியுமா, அதனால் கொஞ்சமாக தண்ணி அதில் ஊற்றி நல்லா அதை கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பை போட்டுருவோம். உப்பையும் போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் தெரியுமா முட்டை, அதை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துருவோம். ஏன்னா மெதுவாக வைங்க, ஏன்னா பிஞ்சிடக்கூடாது. போட்டு அப்படி மெதுவாக கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கேன். எக் ரோஸ்ட்டு சாதாரண நம்ம முட்டையை வேக வச்சு பண்ணுறதுக்கு இப்படி பண்ணேன்னா அந்த முட்டையில் நல்லா அந்த காரம் உப்பெல்லாம் பிடிச்சி சுயமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டில் மல்லியில் போட மறந்துடாதீங்க. ஓகேவா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.